ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேனா கைஸ் vlog. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிமையான நாளாக அமையறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய லைஃபோட ஒரு சின்ன பகுதியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முந்தைய நாள் எங்களோட பேக்கிங்லாம் தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்க போகுது. ட்ரெயின் டிக்கெட் தக்கலில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்ததுனால லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் கன்ஃபார்மாக போகிறோமா போகலையா அப்படிங்கிற ஒரு டெசிஷனில் நாங்கள் வரவே இல்லை. கிடச்சிதுன்னா போகலாம், கிடைக்கலனா மற்றது ட்ரை பண்ணலாம், ஃபீஸிபிலிட்டி இருந்துச்சுன்னா போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு ட்ரெயினில் கிடைக்கல. சரி பஸ்ஸில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது பஸ்ஸில் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அது ஃபுல்லாகவே வீக்கெண்ட் இருந்ததுனால நாங்கள் முன்னாடி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. ஸோ கடகடன்னு உட்காந்து காலையில் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ எங்களோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு. டு பி ஹானஸ்ட், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயுமே ஊர் பயணம்லாம் போனதே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன். 1 or 2 டைம்ஸ் தான் போயிருக்கேன். ஸோ அதுக்கு பேக் பண்ணுறதுக்கே எனக்கு எங்கள் அம்மா தான் பேக் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ கல்யாணம் ஆகிட்டு இது நாங்கள் 3rd டைமும் 4th டைமும் போகிறோம். ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கிறது மட்டும்தான் பொறுப்பு, என்னோடய பொறுப்பு. பேக் பண்ணுறதெல்லாம் அவங்களோட பொறுப்பு தான். இப்போ அபிமன் இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இது சின்ன குழந்தை வச்சுருக்க எல்லா பேரண்ட்ஸும் ரிலேட் பண்ணிக்க முடியும். வெடிக்கட்டி முதல் கொண்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி நாங்கள் காரைக்குடி போகிறோம். ஆக்சுவலி எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு, அதாவது என் ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வத்துக்கு புதுக்கோட்டையிலேருந்தும் போகலாம், காரைக்குடியிலேருந்தும் போகலாம். ஸோ நிறைய வாட்டி நாங்கள், அதாவது இது வரைக்கும் போனது எல்லாமே அருப்புக்கோட்டையிலேருந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகுவோம். கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ நாங்கள் சென்னையிலேருந்தே போகிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக காரைக்குடிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்கெண்டும் வர போகிறதுனால சரி அப்படியே காரைக்குடியும் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டம்தான். பட் ஆனால் அதுலேயும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் நம்புகிறேன். காரைக்குடியில் இன்றைக்கி வென்ஸ்டே, இன்றைக்கி நைட்டு தான் பஸ்ஸு. இப்போ மணி 12 ஆச்சு. இன்றைக்கி நான் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் 10 o'clock மேலே பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ மணி 12 ஆச்சு, அதை கிளம்பிடலாம். ஒர்க் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு அன்றைய நாளைக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஊருக்கு போகும்போது நாங்கள் எங்கள் வீட்டையே தலைகீழ திருப்பி போட்டு போயிருந்தோம். அந்த மிஸ்டேக்கை இப்போ பண்ணவே கூடாது. நம்ம போகும்போதே கிளம்பும் போதே எல்லாத்தையும் நீட் பண்ணி அதோட இடத்துல வச்சுட்டு தான் போகணும். அப்போ தான் நம்ம வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்காச்சும் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சரி பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு ஆட்டோவும் வந்துருச்சு. எங்களுக்கு பஸ்ஸு 10 o'clock தான் இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி ட்ராவலர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ரொம்ப ஹை எனர்ஜியில் இருந்தான் நைட்டு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா. ஸோ இந்த வாட்டி நாங்கள் ஈசா ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆக்சுவலி சென்னையிலேருந்து போகும்போது சீட்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆவின் ஆப்போசிட்டில் தான் சோழிங்கநல்லூரில் பிக்கப் பாயிண்ட் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஏறினதுக்கப்புறம் சாரோட கண்ணில் தேஜஸை பாருங்கள். அவங்க அப்பா அன்றைக்கி இருந்த டயர்டில் என்னை விடுங்கடா நான் படுக்கிறேன் அப்படின்ட்டாரு. நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் டே முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ எங்கள் காரைக்குடி ட்ரிப்பில் பற்றி இருக்கும். அது வரைக்கும் பாய்.